ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆயுத பூஜையானது அக்டோபர் 11ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. அந்த ஆயுத பூஜையிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக மாற்றங்களால் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் நிகழுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஆயுத பூஜை 2024 எப்போ வரப்போகுது, இந்த ஆயுத பூஜையுடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஆயுத பூஜையை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஆயுத பூஜை என்னங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை என்றால் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆயுதம் என்ற சொல் ஆயுதம், கருவி மற்றும் பூஜை வழிபாட்டை குறிக்கிறது. இந்த சடங்கு நவராத்திரி, தசரா அல்லது கொலு ஆகியவற்றின் உள்ளார்ந்த பகுதியாகும் மற்றும் இது பல இந்திய மாநிலங்களில் பரவலாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. நவராத்திரியுடைய 9வது நாளில் லக்ஷ்மி தேவி, பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி இவங்க எல்லாருமே ஒன்று சேர்வதாக ஐதீகம். இந்த சிறப்பு விழா பொதுவாக தமிழ் மாதமான புரட்டாசியில் கொண்டாடப்படும். செப்டம்பர், அக்டோபர் என வட இந்திய நாட்காட்டியில் பத்ருபத மாதம் என்று அழைக்கப்படக்கூடியதில் இந்த இது கொண்டாடப்படும். இதில் ஆயுத பூஜைங்கிறது ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது. ஆயுத பூஜை என்பது கலப்பை, பேனா அல்லது இசைக்கருவியாக இருந்தாலும் ஒருவருடைய தொழிலில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுக்கு மரியாதை செலுத்துவதை குறிக்கிறது. ஒருவருடைய தொழிலை மிகுந்த மரியாதையோடு நடத்துவதை நினைவூட்டுகிறது. இந்த நாளில் கருவிகளை மரியாதையோடு நன்றியுணர்வோடு வணங்குறது ரொம்ப முக்கியம். தென்னிந்தியாவில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்று இந்த இது நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். குழந்தைகள் தங்களுடைய புத்தகங்களை இந்த நாளில் வணங்கி தேவியுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். சரஸ்வதி ஞானத்தின் தெய்வம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியானது துர்கா தேவியின் அவதாரமான சாமுண்டீஸ்வரி தேவியால் மகிஷாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்வதை கொண்டாடுவதாக குறிப்பிடப்படுது. மேலும் மகிஷாசுரனை கொல்ல சாமுண்டீஸ்வரி தேவி பல ஆயுதங்களை பெற்றதாக நம்பப்படுது. தேவி அரக்கனை கொன்ற பிறகு ஆயுதங்களால் எந்த பயனும் இல்லை, எனவே அவை தனித்தனியாக வணங்கப்பட்டது. விழாவின் முக்கியத்துவம் இந்து இதிகாச மகாபாரத்தில் அடிகோடிட்டு காட்டப்பட்டிருக்கு. இந்த நாளில் அர்ஜுனன் தனது ஆயுதங்களை வணங்கியதாக நம்பப்படுகிறது. 13 வருடங்களாக நாடு கடத்தப்பட்ட காலத்தில் அவை வாணி மரத்தில் மறைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அவர் ஒரு புகழ்பெற்ற பாண்டவ அரசர் மற்றும் வில்வித்தையும் மிகவும் திறமையானவர். இந்த சடங்கு துர்காதேவியின் ஆசை பெற அவருக்கு உதவியது. இது கௌரவர்களுக்கு எதிரான போரில் வெற்றி பெற அவருக்கு உதவியது. இப்படி ஆயுத பூஜையில் ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு பின்னாடி இவ்வளவு புராண கதைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. இப்பேற்பட்ட ஆயுத பூஜையில் நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. அதனால் இந்த ஆயுத பூஜையில் ஒவ்வொருவருமே கடகராசிக்காரங்க உங்களுடைய தொழில்களுக்கு மரியாதை பூஜை போட்டு செலுத்தணும். தொழில், வணிக முயற்சிகள் தொடர்புடைய அனைத்து தடைகளையும் இந்த ஆயுத பூஜை நீக்கும். தொழில்முறை திறமை, பரிபூர்ணம் மற்றும் ஞானத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு தொழிலில் தேர்ச்சியை உறுதி செய்யும். தனிப்பட்ட மற்றும் தொழில் முறையில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். நிறைவான ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தோடு ஆனந்தமாக உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். இப்படி பல சிறப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆயுத பூஜையில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த ஆயுத பூஜையில் கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன தலையெழுத்து மாறும், அதுக்கேற்ப எப்படி நடந்துக்கணுங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த ஆயுத பூஜைக்கு பிறகு பொன்னான டைமாக அமையும். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில், வியாபாரம் முன்னேற்றம் அடையும். லாபம் மெயினாக அதிகரிக்கும். உங்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாகும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். சமூகத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் அந்தஸ்து மேம்படும். தெய்வ அருள் உங்கள் வாழ்க்கையை பயங்கரமாக வளமாக்கும். பிள்ளைகளால் கூட ஆதாயமானது உண்டாகும். கௌரவம், பெருமை என்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்.
திருமண வயதினருக்கு வரன் தேடி வந்து உதவி செய்கின்ற நிலை உருவாகும். புதனுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேரும். கடனாக கேட்ட பணம் கிடைக்கும். வரவு பல வகையில் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினருடைய வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உண்டாகும். நெருக்கடியெல்லாம் விலகும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கு சாதகமாகும். பதவி உயர்வில் இருந்த தடை விலகும். எதிர்பார்த்த இடமாற்றமானது கிடைக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா சக்தியுமே கிரக மாற்றங்களால் இந்த ஆயுத பூஜையில் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் நினைத்த வேலையை முடிப்பதில் உறுதியாக இருந்தீங்கன்னாவே போதும். இது ஒரு யோகமானதாக உங்களுக்கு அமையும். அப்புறம் முயற்சி ஸ்தானமான 3வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் கேதுவினால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலை லாபத்தில் போய் முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த எல்லா அனுமதியும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக கிடைக்கும். இத்தனை நாட்களும் தடைப்பட்டு வந்த வேலை விறுவிறுவென இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அத்தனையுமே வெற்றியாகும். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவி என ஒரு சிலருக்கு கிடைக்கும். லாபகுருவால் உங்களுக்கு தேவையான வருவாயானது வரும். தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் ஜீவனாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் புதியவற்றில் முதலீடு செய்வதற்கு முன் தொழிலை நன்றாக தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அதுவும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய நேரடி பார்வையில் செய்வது அவசியம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமையானது உண்டாகும். மனமாளக்கூடக்கூடிய நேரம் உங்களுக்கு இப்போ கனிந்து வருது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட உண்டாகும். சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகளுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவானது உங்களுக்கு அமையும். பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும். ஒரு சிலர் நீங்கள் புதிய வாகனம் கூட வாங்குவீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகும். ஆக மொத்தம் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆயுத பூஜையிலிருந்து உங்களுக்கு ஏற்படும். இந்த ஆயுத பூஜை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக அமைஞ்சிருக்கு என்று சொல்லலாம். பிறருக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நன்மைகள் பல நடக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் புதன் வேற சாதகமாக சஞ்சாரிக்கிறதுனால எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களால் ஈஸியாக இந்த டைம் அடைய முடியும். கேட்ட பணம் உங்களுக்கு கைக்கு ஈஸியாக வரும். புதிய சொத்து நீங்கள் வாங்கக்கூடிய முயற்சி அத்தனையுமே நிறைவேறும். ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய வேலையில் இப்போ நீங்கள் இறங்குனீங்கன்னா அது கூட உங்களுக்கு வெற்றியாகும். மாணவர்கள் கூட படிப்பில் அக்கறை கூடும் உங்களை அறியாமையே. கலைஞர்களுக்கு கூட புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். தொழிலில் இருந்த தடை விலகும். உற்பத்தியானது அதிகரிக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. குரு சூரியன் கேதுவால் உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை உயரும். கோரிக்கை வெற்றியாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் அடைய முடியும். வருமானம் உயரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த டைம் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் உங்கள் தசபுத்தி சரியில்லாமல் இருந்தால் அது சரி பண்ண ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா திருவெங்கலாட பகவானை வழிபாடு செய்யணும். வேறு யாரும் இல்லை, பெருமாளை தான் சொல்கிறேன். இந்த ஆயுத பூஜை வரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆயுத பூஜை வந்ததுக்கப்புறமும் ஒரு 2 வாரத்துக்கு பெருமாளையே பிடிச்சிக்குங்க. பெருமாளை பிடிச்சிக்கிட்டிங்கனாவே போதும். இப்போ நான் சொன்ன எல்லா அதிர்ஷ்ட பலனும் நீங்கள் பெறலாம். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன தாள்கள்ங்கிறதோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.